தொடர்ந்து இது சார்ந்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் எதற்கான சமிக்கையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கூட்டணி உடன்பாடு ஏற்படுவதற்கான சமிக்கையாக இருக்க வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியின் பலரின் நினைப்பு. சிக்கல் என்னவென்றால், காங்கிரஸ் கட்சிக்கு அதிக இடங்கள் கொடுக்கும் போது அவர்களின் வெற்றி விகிதாச்சாரம் குறைகிறது. முன்பு 60க்கும் மேற்பட்ட இடங்கள் வெற்றி பெற்றது எத்தனை, 41 இடங்கள் வெற்றி பெற்றது எத்தனை, 25 என்றால் 18 வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 25 ஒட்டி இருந்தால் 18க்கான கேண்டிடேட் இருக்கிறார்கள். 18 தொகுதிகளிலே அவர்களுக்கான ஆதரவு திமுக ஓட்டு வங்கி சேர்த்தால் வெற்றி வருகிறது. இதுதான் கணக்கு. எனவே மிக இயல்பாக 25 அல்லது 25 ஒட்டித்தான். ராஜ்யசபா தேர்தல் வருவதால் ராஜ்யசபா தேர்தலில் ஒன்று கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை 2028 கண்டிப்பாக சிதம்பரம் அவர்களுக்கு ஒன்று கொடுக்கப்படும். ஆக 26லிருந்து 31 வரைக்குமான ராஜ்யசபா தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 இடங்கள் கிடைத்துவிடும். இந்த கணக்கை விட்டுதான் திமுக பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கும். காங்கிரஸ் கட்சிக்கு 5 தொகுதிகள் கூடுதலாக ஒதுக்கினால் 25க்கு 5 கூடுதல், அதாவது 5ல் 1 பங்கு கூடுதல். பிற கட்சிகளும் அதே விகிதாச்சாரத்திலே கேட்கும். திமுகவுக்கு அதற்கான வாய்ப்பு இல்லை. காரணம், திமுக மினிமம் நிற்க வேண்டிய இடங்கள் என்று அவர்கள் ஒரு கணக்கு வைத்திருக்கிறார்கள். எனவே காங்கிரஸ் கட்சி இன்று இரவுக்குள் அவர்கள் திருமதி சோனியா காந்தி அவர்களிடமும் ராகுல் காந்தி அவர்களிடம் கேட்டு ஆலோசித்து கூட்டணியை இறுதி செய்ய வேண்டும். இது அவர்களுக்கான இறுதி கெடு, இப்படித்தான் நான் பார்க்கிறேன். திரு தராசு ஷியாம், இதுல முக்கியமாக யாருடன் எதற்காக பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் என்பது முக்கியமாக கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்கு. இப்போ செல்வ பெருந்தகையோட காணொலி மூலமாக ஆலோசனை நடத்தப்படுது. அதுல கே.சி. வேணுகோபால், கார்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ப. சிதம்பரம் இந்த சந்திப்பிற்கு முன்பாக சோனியா காந்தியுடனும் கார்கேவுடனும் பேசியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இறுதி முடிவை காங்கிரஸ்ல யார் தான் எடுப்பார்கள்? இறுதி முடிவு அநேகமாக சோனியா காந்தி அவர்கள் தான் எடுப்பார்கள். ராகுல் காந்தி அவர்கள் இறுதி முடிவு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எடுப்பதற்கான வாய்ப்பு குறைவு. காரணம் சோனியா காந்தி அவர்களுக்கும் திமுகவுக்கும் இடையில இருக்கிற ஒரு புரிந்துணர்வு, அதுபோக நீண்ட நாள் அவர்களுக்குள்ளே இருக்கிற கலைஞர் காலத்திலிருந்து இருக்கிற ஒரு அரசியல் உறவு. ப. சிதம்பரத்தை அனுப்பியிருப்பதால் அப்படித்தான் தோன்றுகிறது. காரணம், ப. சிதம்பரத்துக்கும் திமுகவுக்கு இடையிலே அவர்களுக்கு ஒரு பெரிய பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. 2006 திமுக தேர்தல் அறிக்கை கலர் டிவி, இலவச கலர் டிவி, அதுதான் பெரிய கதாநாயகன் என்றெல்லாம் சிதம்பரம் அவர்கள் பாராட்டி பேசினார்கள். சிதம்பரம் அவர்கள் இன்றைக்கு ராஜ்யசபாவில் இருப்பதற்கு காரணம் திமுக கொடுத்த சீட்டு தான். எனவே சிதம்பரம் அவர்கள் திமுகவுடன் இணக்கமான போக்கை கடைபிடிப்பவர். அதாவது செல்வ பெருந்தகைக்கு எப்படி இணக்கம் இருக்கிறதோ அதே மாதிரி தான் இவருக்கும் இருக்கிறது. ஆக 2 பேர் அப்படி போகிறார்கள். கனிமொழி அவர்கள் ஏற்கனவே திமுக. எனவே திமுகவுடன் இணக்கமாக செல்கிற ஒரு சமிக்ஞை தான் எனக்கு புரிந்தது. இல்லையால் இன்னொரு மாற்று நபரை அனுப்பி இருப்பார்கள். அப்படி அனுப்பவில்லையே. 2 பேருமே திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் தானே. அதனால சோனியா காந்தி அவர்கள் கடைசியிலே அந்த 25, 26 என்கிற ரீதியிலே சம்மதிப்பார்கள் என்று தோன்றுகிறது. நன்றி திரு தராசு ஷியாம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு.